alaihi wasallam and his companions, and especially those who are gathered in this spectacular occasion. Alhamdulillah. First of all, I pledge my universal greeting. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Before entering into the program, I welcome our friend to welcome our Chief Dignitary Dr. M. Balakumar, MA, MPhil, PhD, MBA, PGD, JMC, LLM, NET. Welcome, sir. Welcome you to our beautiful premises. Ya Fayaz Khan. It's a perfect time to start our assembly. Squad, take position. Attention. Select this. Attention. Select this. Attention. It's a time to start our assembly. First of all, I call Yusuf Hafil to recite the behind verses of Holy Quran. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم طه ما أنزلنا عليك القرآن لتشقى إلا تذكرة لمن يخشى تنزيلا ممن خلق الأرض والسماوات العلى الرحمن على الأرش استوى له ما في السماوات وما في الأرض وما بينهما وما تحت الثرى. Translation of these words. طه ما أنزلنا عليك القرآن لتشقى. We have not sent down the Quran to thee to be for the distress. إلا تذكرة لمن يخشى. But one day as an admonition to those who fear. تنزيلا ممن خلق الأرض والسماوات العلى. A revelation from him who created the earth and the heaven on high. الرحمن على الأرش استوى. The most gracious is firmly established on the throne. له ما في السماوات وما في الأرض وما بينهما وما تحت الثرى. To him belong what is in the heaven and on earth and all between them and all beneath the soil. صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. Thank you, Hafil. Thank you. May Allah give more reciting talent to you. Ameen. Next, I call singing group of Atai. First, Maulana Samad Atai and Safan Atai and Yusuf Hafil to sing the Tamil Jaivaltu. நீராடும் கடலொடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கனமும் அது சிறந்த திராவிடன திரைநாடும் தக்க சிறை பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறமை அந்த செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. Thank you guys, thank you. Next I call my dear friend Tawfiq Atai to give the motivation. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Wa alaikum salam wa rahmatullahi wa barakatuhu. Alhamdulillah. இந்த உலகில் தன்னை யாரும் பெரிய ஆள்னு யாரும் காட்டிக்க முடியாது. நான் தான் பெரிய ஆள், எனக்கு மேலே யாரும் கிடையாது அப்படின்னு யாரும் காட்டிக்க முடியாது. இந்த உலக சூழ்நிலையும் அப்படி தான் அமைஞ்சிருக்கு. பாம்பு வந்து அது புத்தில் இருக்கும்போது வெளியே வந்து பார்த்துச்சு. வெளியே வந்து பார்க்கும்போது படக்குன்னு பயந்து உள்ளுக்கு போயிடுச்சு. யார் கீரியை பார்த்து பயந்து உள்ளுக்கு போயிடுச்சு. பாம்பு நினச்சிதான், அப்பா என்னை இவன் பயன்படுத்தி நான் இவனை பாடு பயந்துட்டேனே, அப்போ எனக்கு மேலே பெரிய ஆளாக இருப்பானோ அப்படின்னு பாம்பு பயந்து உள்ளுக்கு போயிடுச்சு. அப்படியே கீரி போயிட்டே இருக்குது. கீரி போய்ட்டு கடக்குன்னு பூனை சீரதை பார்த்து கீரி பயந்து போயிடுச்சு. என்னடா கீரி பூனையை பார்த்து பயந்து போயிடுச்சு, ஒருவேளை பூனை பெரிய ஆளாக இருக்குமோ
அப்படியே பூனை போயிட்டுருக்கு. நாயை பார்த்தோன்னே பூனை ஓடிடுச்சு. என்னடா பூனையை பார்த்து நாயை பார்த்து பூனை ஓடிடுச்சு, ஒருவேளை நாய் பெரிய ஆளாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி நாயும் போயிட்டு இருக்கு. நாய் ஒரு மனுஷனை பார்த்து பயந்து ஓடிச்சு. மனுஷன் விரட்டில் இப்போ பயந்து என்னடா நாயும் பயந்து ஓடிச்சு. அப்போ இந்த மனுஷன் பெரிய ஆளாக இருப்பானோ? இப்போ மனுஷன் வாழ்ந்தான். அப்போ அந்த பாம்பு கிட்ட போது அந்த பாம்பை பார்த்து மனுஷன் பயந்து போயிட்டான். இப்போ என்னை பார்த்து இவன் பயந்து போடுறான், அப்போ நான் பெரிய ஆளாக இருப்பானோ? அப்போ ஒவ்வொன்றும் பயந்து போக அப்படின்னு நினைக்கும் போது எவனும் இந்த உலகில் யாரும் பெரிய ஆள் கிடையாது. எனக்கு நான் தான் பெரிய ஆள், எனக்கு மீறி எவனுமே பெரிய ஆள் கிடையாது அப்படின்னு அல்ல. உனக்கு நீ தான் பெரிய ஆள், நீ செய்கிற வேலைக்கு நீ தான் முதலாளி, நீ செய்கிற எல்லா செயலுக்கும் நீ தான் உரியவன் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா கவலையும் அப்படி எதிர்த்து நிற்கணும். நம்மளுக்கு கவலை வருது, நம்மளுக்கு கஷ்டம் வருது, அப்படி எதிர்த்து நிற்கணும், ஃபேஸ் பண்ண தெரிஞ்சுக்கிறணும். இப்போ ஒருத்தனுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் போதும், ஐயோ என்னடா எனக்கு மட்டும் பிரச்சனை வருது, அப்படி வாழ்க்கையில் பெரிய கப்பலே கவுந்து போனால் அப்படி சோர்ந்து உட்காந்துருவான். அப்படி அல்ல, எந்த ஒரு பிரச்சனையாக வந்தாலும் எதிர்த்து நிற்க கற்றுக்கிறணும். அப்படி எதிர்த்து நிற்கணும். சரி பார்த்துக்குறோம், என்ன தான் நடக்கணும், உள்ளுக்கு போய் அலசி பார்த்துட்டு வந்துடுவோம், அப்படி எதிர்த்து நிற்கணும். இப்போ ஒரு சில பார்த்தோன்னா அவனுக்கு இது தந்தை இருக்குது, தந்தை இறந்துடுவாங்க. தந்தை இறந்து போன கஷ்டத்தில் அப்படியே வாழ்க்கையை கவுந்து போன உட்காந்துருவான். அவனுக்கு ஒரு 3 தங்கச்சி இருக்கும். நம்ம தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும், என்னடா பண்ணுறது, அவனுக்கு வேறு வழி இல்லையா அப்படின்னு தந்தை இறந்த கஷ்டத்தில் அப்படியே சோர்ந்து உட்காந்துரும். அப்படி அல்ல, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்குறோம், நம்மளுக்கு எல்லாமே இருக்குது, நம்மளுக்கு இறைவன் கை கால் கொடுத்துருக்குறானே, எதிர்த்து நிற்போம். எதிர்த்துறவங்களுக்கு சக்தி இல்லையா அப்படின்னு எல்லா விஷயங்களையும் எதிர்த்து நிற்கணும். இப்படி எதிர்த்து நிற்க தான் வாழ்க்கையில் ஒரு வெற்றி கிடைக்கும். என்னதான் தோல்வியாக இருந்தாலும் தோல்வியை விழுந்து எரிஞ்ச பிறகு நம்ம வெற்றியை தேடி போயிட்டே இருக்கணும். வெற்றிக்கு முதல் படி தோல்வி. நீங்கள் தோல்வி ஆரம்பத்தில் தோல்வி மாதிரி தான் தெரியும். எதுவாக இருந்தாலும் கீழே விழுந்து ஒரு படியில் ஏறும்போது கீழே விழுந்து நினைப்போம். சின்ன வயசில் பிறந்தோன்னே எந்த ஒரு குழந்தை பிறந்தோன்னே நடந்துடாது, கொஞ்சம் தவந்து பார்க்கும், அப்படியே தொட்டிலேருந்து இவ தலையை விட்டு பார்க்கும், அப்படியே கொஞ்சம் தவந்து போவோம், அப்படியே கொஞ்சம் எடுத்து வைக்கும். இதே போன்று தான் வாழ்க்கையில் எஞ்சோன்னு எவனும் உயரத்தெல்லாம் அடைய முடியாது, கீழே விழுவணும். ஸ்டார்டிங் கீழே நீ விழுவா தான் செய்வேன். ஒரு சைக்கிள் ஓட்டும் போது 6 ரவுண்டு 5 ரவுண்டு கீழே விழுந்தாதான் 7ஆம் ரவுண்டு நீ ஏறி ஓட்டு வந்து கொஞ்சமாவது 4 ஸ்டெப்பாக எடுத்து வைப்ப. அதே போன்று தான் தன் வாழ்க்கையும் அப்படித்தான். கொஞ்சம் நீ விழுந்து எந்தி, அதுக்கப்புறம் அவனை ஆட்டோமேட்டிக்காக நீயே மேலே கொண்டு போவோம். ஆக இதிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய படிப்பினை என்னவென்றால், தன் வாழ்க்கை என்பது கீழே விழுவது போல தான் இருக்கும். வாழ்க்கை என்பது கஷ்டம் தரக்கூடியதாக இருக்கும். அதை ஃபேஸ் பண்ணி கீழே விழுந்தாலும் உடலில் இருக்க மண்ணை தட்டி விட்டு நம்ம ஏறி போயிட்டே இருக்கணும். எவனுக்காக இந்த உலகம் நிற்காது. உனக்கு உதவி செய்ய எவனும் வரமாட்டான். உனக்கு நீயே உதவியாளர் இருந்தால் மட்டும்தான் உண்டு. அதே போல தான் உனக்கு நீ மட்டும்தான் உதவியா. இந்த உலகத்தில் உன்னை யாரும் கடைசி வரை எவனும் வரமாட்டான். உன் ஃப்ரெண்டு, உன் அப்பா, உன் அம்மா அப்பா, உன்னோட யாராக இருந்தாலும் உனக்கு கூட வரமாட்டான். உனக்கு நீ மட்டும்தான் உதவியாளன், உனக்கு நீ மட்டும்தான் முதலாளி, உனக்கு நீயே தொழிலாளி. ஆக நம் எதை கேட்டோமோ அதை உள்வாங்கி நம் வாழ்க்கையில் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் அதை நினைத்து பயன்பெறக்கூடிய பாக்கியத்தை இறைவன் நம்மளுக்கு தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Thank you, Tawfiq Atai. May Allah give more speaking talent to you, Amin. It's a time to placing Yarshid. Flag salute. Order. Pledge. India is my country. All Indians are my brothers and sisters. I love my country and I am proud of its rich and varied heritage. I should always strive to be worthy of it. I shall give my parents and teachers and all elders respect and treat everyone with courtesy. To my country and my people, I pledge my devotion in the well-being and prosperities along life my happiness. Jai Hind. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Thank you, Mufiz Atai. Next, I call my dear friend Yusuf Atai to tell the hadith. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Alhamdulillah, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் வாரம்
நடந்து வரக்கூடிய இந்த கொடியேற்றும் விழாவிலே பல்வேறு விஷயங்களை நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம். மாணவர்கள் மூலியமாகவும் நமக்கு வரக்கூடிய விருந்தாளிகள் மூலியமாகவும் பல்வேறு விஷயங்களை நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம். அவ்வகையில் இந்த வாரம் ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதனை ஒரு மனிதனாக அல்லாமல் மிருகமாக மாற்றக்கூடிய ஒரு குணம், ஒரு மனிதனை மனிதன் அல்லாமல் ஒரு மிருகமாக மாற்றக்கூடிய ஒரு குணம் கோபம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வராங்க. இன்ன ரஜுலன், ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர், அந்த மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் அவுசினி, எனக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்க, எனக்கு ஒரு நல்ல உபதேசம் எனக்கு செய்யுங்க யா ரசூலல்லாஹ் அப்படின்னு அந்த மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் தொழுவுங்க ஓதுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலை, ஒரு மனிதனை ஒரு மனிதனாக இருக்கக்கூடிய ஒரு குணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. லா தக்லப், நீங்கள் கோவப்படாதீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. லா தக்லப், நீங்கள் கோவப்படாதீங்கன்னு சொன்னாங்க. ஃபரத்தத மிராரன், திருப்பி அந்த மனிதர் கேட்டாங்க, இன்னும் கொஞ்சம் உபதேசம் செய்யுங்க யார சொல்லலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி சொன்னாங்க, லா தக்லப், கோவப்படாதீங்க. திருப்பி கேட்குறாங்க, யார சொல்லலாம் எனக்கு உபதேசம் செய்யுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது திருப்பி அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, கோவப்படாதீங்க கோவப்படாதீங்க அப்படின்னு பல முறை அவர்கள் கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் கோவப்படாதீர்கள் என்று சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த கோபத்தை ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு வலியுறுத்தி சொல்லுகின்றார்கள் என்று நாம் யோசித்து பார்க்கும் பொழுது, ஒரு மனிதன், ஒரு நபர் அவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வை வணங்கக்கூடியவராக இருக்க வேண்டும், நோன்பு வைக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் முதல் கோபம் வராமல் இருக்கணும். ஏன்? ஒரு மனிதர் முஸ்லீமாக அல்ல, ஒரு மனிதனாக இருக்கிறதுக்கு அவன் கோவப்படாமல் இருந்தால் போதும். ஒரு மனிதன் கோவப்பட்டுட்டானா அவன் மனித தன்மையை விட்டு நீங்கிடுவான். ஒரு மிருகமும் அந்த மனிதனும் ஒப்பாகி விடுவார்கள். அந்த அளவிற்கு இந்த கோபத்தினுடைய விபரீதம் என்பது ஒரு மனிதனை உள்ளாக்கிவிடும் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்ம சிறைவாசிகள்கிட்ட போய் கேட்போம், எதற்காக நீங்கள் ஒரு கொலையாளி இருக்கிறான்னா நீங்கள் ஏன் கொலை செஞ்சீங்க, அப்படி உங்களுக்கு என்ன அவர் பண்ணார் அப்படின்னா, அவர் எனக்கு ஒன்றும் பண்ணலை, ஒரு சின்ன பிரச்சனை, எனக்கு கோபம் வந்துருச்சு, நான் அவரை கொண்டுட்டேன்னு சொல்லுவாங்க. அப்போது ஒரு கோபத்தின் காரணமாக ஒரு மனிதனை கொலைக்காரனாக ஆக்கக்கூடியது இந்த கோபம். ஆக இந்த கோபத்தினுடைய விபரீதத்தை விட்டும், இந்த கோபத்தை விட்டும், கோபம் வரக்கூடிய சமயத்தில் நாம் பொறுமையை கையாண்டு வாழ்க்கையை வெற்றி பெறக்கூடிய நற்பாக்கியத்தை வல்லவன் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Thank you, Yusuf Batai. It's a time to honor our activity. I call our HOD of our Atwa Arabic College and VU Training Academy, or below Ustad Akram Sir, to honor our activity with a shield.